ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஜாப் அப்ளை ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஜாபு, என்ன படிச்சிருக்குன்னு அந்த டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டிஎன்பிஎஸ்சியில் 861 தொழில்நுட்ப பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஜாபு இதில் வருது அப்படின்னா, அசிஸ்டன்ட் டெஸ்டர், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் பி, டிராஃப்ட்மேன் கிரேட் தேர்ட், ஹாஸ்டல் சூப்பரிமெண்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர், பப்ளிக் ஒர்க்ஸ் ஜூனியர் ட்ரக்டிங் ஆஃபீஸர், ஜூனியர் ட்ரக்டிங் ஆஃபீஸர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் ஓவர்சியர், சர்வேயர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், சூப்பர்வைசர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3, எக்ஸிக்யூட்டிவ் லேபு டெக்னீஷியன், ஆட்டோ மெக்கானிக், டெக்னீஷியன் பாய்லர், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் லேப், டெக்னீஷியன் ஆப்ரேஷன், டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன், டெக்னீஷியன் டயர், டெக்னீஷியன் வெல்டிங், டிராஃப்ட்ஸ்மேன், ஃபீல்டு சர்வேயர், சர்வேயர் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி 29 வகையான பணியிடங்களுக்கு தற்போது ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் 32 வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் 11/9/2024. கல்வி தகுதி என்ன இருக்குன்னா, அசிஸ்டன்ட் டெஸ்ட் அந்த பணியிடங்களுக்கு டிப்ளமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்குன்னு, அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் அந்த பணிக்கு 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். சுருக்கெழுத்து தட்டச்சு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி பணிக்கு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமி ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கணும். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பணியிடுக்கு டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கணும். டிராஃப்ட்ஸ்மேன் பணிக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் அந்த ஜாப் படிச்சிருக்கணும். ஹாஸ்டல் சூப்பரண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் பணிக்கு டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருக்கணும். ஜூனியர் ட்ரக்டிங் ஆஃபீஸர் பணியிடங்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இல்லைனா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் படிச்சிருக்கணும். ஸ்பெஷல் ஓவர்சியர் பணிக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கணும். சர்வேயர் பணிக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கணும், இல்லைனா ஐடிஐ படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பணிக்கு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும். சூப்பர்வைசர் வீவிங் பணிக்கு டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இல்லைனா பிஎஸ்சி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பிடெக்கு இது படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3 பணிக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கணும். இந்த 29 வகையான ஜாபுக்கும் டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.